ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரெஸ்லிங் நியூஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்துட்டு நியூ பிளட் லைனில் வந்துட்டு புதிய மெம்பருக்கு நிறைய சான்ஸ் இருக்குன்னு சொல்லப்படுது. காரணங்கள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக நடந்த மெயின் ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜுரிஸ் பெரிய லெவலில் வந்துட்டு பீக் ஆச்சு. சர்வைவர் சீரீஸில் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த வார் கேம்ஸ் மேட்ச்சில் வந்து நிறைய பேருக்கு இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா முதல் இன்ஜுரி பிக் பிரான்சான் ரீடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள் இன்ஜுரி இருந்ததுன்னு நமக்கு தெரியும். அதை வந்துட்டு ஓப்பனிங் ஸ்மாக் டவுனில் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜிம்மி ஊசோக்கு வந்துட்டு டோ இன்ஜுரி இருந்தது மேட்ச் நடக்கும்போது அப்படிங்கிறதையும் அந்த இடத்துல ப்ராட்காஸ்ட்டில் வந்துட்டு ரிவீல் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் விஷயம் இந்த இடத்துல ரிவீல் ஆகாதது, டாங்கா லோவா அப்படிங்கிற நம்மளுடைய நியூ பிளட் லைன் மெம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பைசப்ஸில் வந்து ஒரு டியர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஆக்ஷனில் இருந்து கண்டிப்பாக அவுட் ஆகணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லி டாங்கா லோவா இதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பிளட் லைனில் வந்துட்டு ஒரு 2 வீக்ஸ்க்காவது கண்டிப்பாக மினிமம் அவர் வரமாட்டார். மேக்ஸிமம் அது ஒரு மந்தாக இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இப்போ அந்த ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது டாங்காலோவாவோட இடத்துல வந்து ஓஜி பிளட் லைனை வந்துட்டு ஃபேஸ் பண்ணுறதுக்கு நியூ பிளட் லைனில் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் வேணும். இப்போ அதுக்கு வந்துட்டு ப்ரைமரி ஆப்ஷன்ஸாக 2 பேரை வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அடுத்தது நெட்ஃப்ளிக்ஸுக்கு வந்து ரா மூவ் ஆகுது. அது வரைக்கும் வந்துட்டு ரோமன் ரெயின்ஸ் வந்து வரமாட்டார். அந்த இடத்துல தான் ரோமன் ரெயின்ஸ் வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஏன்னா இப்போ வரைக்கும் அவங்க வந்து அந்த மாதிரி எந்த விதமான அட்வர்டைஸ்மெண்ட்டும் ரோமன் ரெயின்ஸை வச்சு வார் கேம்ஸ் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் போடல. அதனால் அந்த ஒரு இடத்துல வந்துட்டு கண்டிப்பாக அவர் வந்த உடனே ரோமன் ரெயின்ஸை அட்டாக் பண்ணுற மாதிரி ஒரு செக்மெண்ட் வைக்கணும். சர்ப்ரைஸ் ரிட்டர்ன் அப்படிங்கிறது 2 பேருக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து ஓமாஸ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ மெக்கன்டையரோட ரிட்டர்ன் லாஸ்ட் வீக் இருந்தது. அது வந்து பிளான்லேயே கிடையாது. ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷாக்கிங் ரிட்டர்ன் மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. WWE வந்துட்டு ரிப்போர்ட்டட்லி அந்த ரிட்டர்னை வந்துட்டு வேறு மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த இன்ஜூரி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்ததுனால ட்ரூ மெக்கன்டையரை இந்த ஒரு இடத்துல அவங்க ரிட்டர்ன் கொண்டு வந்துட்டாங்க. ஓமாஸ் இப்போ வந்து ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா பிரான் ஸ்ட்ரோமோட ட்ரைனிங் அப்படிங்கிற விஷயத்துலலாம் இருந்தார். இவங்க 2 பேர்த்தையும் வந்து யாராவது ஒருத்தரை அந்த இடத்துல டாங்காலோவோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக உள்ளே கொண்டு வந்து ஓஜி பிளட் லைன் வர்சஸ் நியூ பிளட் லைன் அப்படிங்கிற ஃபயரை மீண்டும் கொண்டு வரதுக்கு ட்ரை நடந்துட்டுருக்குது. இதில் யார் வந்துட்டு ரோமன் ரெயின்ஸை வந்து அட்டாக் பண்ணுவாங்க, யார் வந்து அதாவது ரூ மெக்கன்டையரா ஓமஸா, யார் வந்துட்டு சோலோ சுக்காவோட பிளட் லைனில் ஜாயின் பண்ண நல்லாயிருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.